இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கான கிராம உதவியாளர் எக்ஸாம் மற்றும் இன்டர்வியூ ஹால் டிக்கெட் வந்துடுச்சு. ஆனால் அதில் நிறைய வித்தியாசமாக இதுக்கு முன்னாடி வந்தவங்களை விட இவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறது தான் முழு விவரம் பார்க்க போகிறோம். ஒரு பிரதர் தான் நமக்கு இந்த ஹால் டிக்கெட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூர் வட்டத்துக்கான அனுமதி சீட்டு வந்தாச்சு. நேம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே எக்ஸாம் டேட் மட்டும் ஒரு கால் லெட்டரை வந்துச்சு. இன்டர்வியூ டேட்டுக்கு தனி கால் லெட்டர் தான் வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டுமே இன்டர்வியூவும் சரி எக்ஸாம் டேட்டும் சரி ஒரே லெட்டர்லேயே சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இதை பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா இன்டர்வியூக்கும் நம்ம இதை தான் கொண்டு போகணும். ஸோ இதை பத்திரமா வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாசித்தல் மற்றும் எழுத்து திறன் சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்வு இப்போ எப்போ நடக்குன்னா 17/9/2025 10 மணிக்குன்னு போட்டிருக்காங்க. இடம் அவங்களுக்கு வட்டாட்சியர் அலுவலகம் சூலூர். இதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்களேன், வாசித்தல் மற்றும் எழுத்து திறன் தேர்வு கூட ஸ்லாஷ் போட்டு சான்றிதழ் சரிபார்ப்பும் அன்னைக்கே பண்ணுவோங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சான்றிதழை சரி பார்க்கணும். இதை கீழே என்னன்னு சொல்கிறேன். இப்போ நேர்முக தேர்வு 9/10/2025 10 மணிக்கு நடக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ முக்கிய அறிவுரைகள் நமக்கு என்னென்ன கொண்டு போகணும் எப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா, இந்த தேர்வுக்கான அனுமதி முற்றிலும் தற்காலிகமானது. இந்த பணி நியமனத்திற்கு பெறுவதற்கான எந்த உரிமையும் தங்களுக்கு அளிக்கப்பட்டதாக கருதக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமரே அதான் போட்டிருக்காங்க. ரெண்டாவது என்ன போட்டிருக்காங்கன்னா, நமக்கு வாசித்தல் மற்றும் எழுத்து திறன் தேர்வு நேர்காணல் எப்போ நடக்கும்னா 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே 10 மணின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 9:30க்கே அந்த தேர்வு மையத்துக்கு போயிடணும். அதுக்கப்புறம் போகிறவங்கள அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு. மூணாவதாக இந்த அழைப்பானை நமக்கு வந்திருக்க கால் லெட்டரை கண்டிப்பாக கொண்டு போகணும். இந்த கால் லெட்டர் இல்லாட்டியும் உங்களை ஹால்குள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். கால் லெட்டர் இல்லாமல் எக்காரணம் கொண்டும் போயிடாதீங்க. அதே மாதிரி 9:30 மணிக்குள்ளே நீங்கள் ஹாலுக்குள்ளே கண்டிப்பாக அந்த மையம் எங்கே கொடுத்துருக்காங்களோ அங்கே நீங்கள் போயிடணும். நாலாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர்வு மையத்திற்கு கைப்பையோ இல்லை புத்தகம் செல்ஃபோன் உள்ளிட்ட எந்த மின்னணு சாதனங்கள் மற்றும் இதர தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு விடைத்தாள்களை நாங்கள் செல்லாதக்கதாக்கிடுவோம். விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அதே மாதிரி ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டு தேர்வு முறை வந்தாலும் முறைகேடு நடந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அஞ்சாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர்வு மையத்திற்கு வரும்பொழுது கல்வி சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் மற்றும் 2-4 சக்கர வாகன உரிமம் உள்ளிட்ட அனைத்து அசல் ஆவணங்களையும் கேட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே வாசித்தல் மற்றும் திறன் தேர்வுன்னு தான் எக்ஸாம் டேட் போட்டிருப்பாங்க. இதிலேயே ஸ்லாஷ் போட்டு சான்றிதழ் சரிபார்ப்புன்னு போட்டிருக்காங்க. ஸோ அன்னைக்கு தான் உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பும் நடக்க போகுது. அதனால தான் இதில் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்களை கொண்டு வர சொல்கிறாங்க. இதை தான் அவங்க ஒரு டவுட்டாக கேட்டிருந்தாங்க. எதுவுமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, திரும்பி எதுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொண்டு வர சொல்கிறாங்கன்னு. நமக்கு அன்னைக்கே தான் நடக்கும். அதாவது எக்ஸாம் ஹால்குள்ளே நம்ம கொண்டு போகக்கூடாது. எந்த ஒரு இதையும் வெளியே எங்கேயா சேஃபாக வச்சுட்டு அவங்க கேட்கும்போது நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் காட்டலாம். லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குன்னா, இங்கே ஒரு ஃபோட்டோ ஒட்டுறதுக்கு நம்ம அப்ளிகன் ஃபோட்டோன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த அதில் நம்ம ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ ஒட்ட மட்டும் செய்யணும். அங்கே போயிட்டு நம்மளோட ஹாலில் நம்ம எக்ஸாமினர் இருப்பாங்கள்ல, அவங்க முன்னாடி அவங்க எப்போ சைன் போட சொல்கிறாங்களோ அப்போ தான் அந்த ஃபோட்டோ மேலே நம்ம ஒரு சைன் போடணும். நீங்கள் வீட்டிலே வச்சு போட்டுட்டு போயிடாதீங்க. அவங்க உங்களை பார்த்து நீங்கள் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஃபோட்டோ மேலே சைன் பண்ண சொல்லுவாங்க. நம்ம முதல்லே சொல்லியிருந்தோம், நிறைய அப்ளிகேஷனுக்கு கால் லெட்டரில் ஃபோட்டோ வராது. சில இது ஃபோட்டோவோட பிரிண்ட் ஆகி வந்திருக்கு, சில மாவட்டங்களுக்கு வராது. அதனால் 2 ஃபோட்டோ எப்போவும் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி இவங்களுக்கு ஃபோட்டோ ஒட்டணும். ஆனால் எக்காரணத்து கொண்டும் நீங்கள் அதில் சைன் இப்போ போட்டுறாதீங்க. கண்காணிப்பாளர் முன்னாடி தான் நம்ம சைன் போடணும். அவங்க சொன்னப்பறம் தான் போடணும். இதுதான் எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக இருந்துச்சு. மேலே கொண்டு வரக்கூடாதுங்கிறாங்க, கீழே சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்களே. அன்றைக்கே சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கிறனால தான் நமக்கு எல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் நடக்கிற ஹாலுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது, வெளியே எங்கேயா வச்சுக்கோங்க. இதுதான் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு, நம்மளோட கால் லெட்டர், அப்புறம் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னு, டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பாக ஆதார் கார்டும் வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரிஜினல் தான் கொண்டு போகணும். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கான ரிப்ளை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்.